அப்படின்னு தொடங்கப்பட்டு அவங்க இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. சரி, இப்போ வந்து நான் வந்து ஒரு சகோதரியா இருந்ததுனால என்னை வந்து மேடை ஏற்றி அழகு பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கல. அதனால என்னை பத்தி ஒரு 2 வார்த்தை நான் சொல்லணும் இல்லையா. நான் வந்து ஒரு 3 பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் துபாயில். நான் வந்து அங்கே ஒர்க்கிங் ஸ்டாஃபாக தான் போயிருந்தேன். ஒரு 20 வருஷமா வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மீடியானா பிரிண்ட் மீடியா. அப்போ பிரிண்ட் மீடியா நான் எதுக்கு இந்த கதை சொல்றேன்னா, இந்த நிறைய இந்த நெட்வொர்க்கிங் குரூப்ல எல்லாம் துபாயில பேசியிருக்கேன். ஆனா இந்த சென்னையில நான் பிறந்த ஊர்ல என்னுடைய தாய் முன்னாடி என்னுடைய சகோதரிகள் முன்னாடியும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த போது நான் அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கணுமா இல்லையா? அதனால எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து இந்த நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த காலத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா 5 days a week 2 days off hands full of salary ரொம்ப சந்தோஷமா போயிட்டு. அப்போ நான் மீடியா துறையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இந்த பிரிண்ட் மீடியா மழிய தொடங்குச்சு. நியூஸ் பேப்பர் எல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக தொடங்குச்சு. எனக்கு என்ன ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் நிறைய வாலண்டியர் ஒர்க் பண்ணுவேன். அப்போ என்ன ரெட் கிராஸ்ல சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு உதவக்கூட முடியும் அப்படின்னாங்க. சரி, இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக மட்டுமே நான் ஒரு HSC கன்சல்டன்சியில் போய் சேர்ந்தேன். அங்கே சேரும் பொழுது அவர் கேட்டார், எந்த காரணத்துக்காக நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் இதை போய் படிக்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை இந்த மாதிரியான காரணம் மற்றவங்களுக்கு உதவணும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் டிப்ளமா ஏதாவது படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு உதவ முடியும் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ அதே இன்ஸ்டியூட்டை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் சொந்தமாக. 8 வருஷம் ஆச்சு. அந்த ஓனருக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுல ஆர்வம் இருந்தது தவிர பிஸ்னஸ் எடுத்து நடத்துறதுல ஆர்வம் இல்லை. அதனால வந்து அவர் அது மட்டும் இல்லாமல் நானும் மீடியா விட்டு கிளம்ப போறேன் அப்படின்றதுனால அவர் வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு உள்ள நிறைய கதைகள், நிறைய சோதனைகள், நிறைய தடைகள் எல்லாமே இருந்தது. அதை தாண்டி வந்ததுனால தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எழுத்தாளராகவும் இருக்கிற காரணத்தினால எனக்கு கணியின் பூங்குட்டனார் விருது இது 2024 CM ஸ்டாலின் கையால கிடைச்சது. அதையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா வந்து ஓகே சகோதரி அப்படின்றதுனால கூப்பிட்டு இங்க மேடையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது பாருங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான். வாய்ப்புக்கு நன்றி கூறி, அது மட்டும் இல்லாம இங்க RJ அஞ்சனா சொன்னாங்க. RJ அஞ்சனாலாம் குட்டியா டான்ஸ் ஆட வந்தாங்க இந்த ஸ்டேஜ்ல. இப்போ வந்து RJ அஞ்சனாவா மேடை நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ எங்க அக்கா மாதிரி, எங்க அக்காவுடைய மகள் பெனாசிர் மாதிரி இப்போ அர்சு இன்னைக்கு நின்று பேசுறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. இந்த தொடரட்டும் அப்படின்னு வாழ்த்தி இங்க கூடி இருக்கிற எல்லா சாதனையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து